வணக்கம் அன்பான நெஞ்சங்களே, எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவோட தலைப்பு என்னென்னா கவுன்சிலர் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதகர் கவுன்சிலராக இருந்து 2019 2024 வரைக்கும் கவுன்சிலராக இருந்து யூனியன் கவுன்சிலர்னு சொல்லக்கூடியது யூசி ஊராட்சி துறைகளில் கவுன்சிலராக இருந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 2019 2024 வரைக்கும். இந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததுனால இவர் யூசின்னு சொல்லக்கூடிய யூனியன் கவுன்சிலராக இருந்து இவர் பணி நிறைவு செஞ்சுருக்காரு. என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருந்தது, எந்தெந்த ராசி கட்டங்கள் இவருக்கு சாதகமாக இருந்து என்ன தசாபுத்திகள் நடந்தது அப்படிங்கிற பற்றி நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜாதகர் பார்த்திங்கன்னா 1983 பிறந்தவர். இவரோட ஜாதகத்தில் நம்ம டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக ஒரு அரசியலில் வரணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் சிம்மம் ப்ளஸ் சூரியன் எந்த இடங்களை நம்ம பார்க்கணும். அதாவது இவங்க அரசியலில் வெற்றி பெறுறாங்களா இல்லையா, ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு நிறைய பேர் அரசியலில் வரணுன்னாலே அவங்களுக்கு சிம்மமும் சூரியன் அதிகாரத்தை சொல்லக்கூடிய, அரசியலுங்கிறது அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லக்கூடியது. அதுக்கு சிம்மமும் சூரியனும் நல்லா வலுவாக சுபத்துவமாக இருக்கும். சிம்மத்துக்கும் சூரியனுக்கும் குரு சுக்கிர தொடர்புகள், பௌர்ணமி சந்திரனோட தொடர்புகள் இருந்து சிம்மமும் சுபத்துவமாக சூரியனும் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைகளில் நிச்சயமாக அவங்களுக்கு அரசியல் ஈடுபாடு வரும். அதுபோக மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு பணி அப்படின்னு சொல்லக்கூடியது சனிதான். மக்கள் தொடர்பு அப்படின்னு வச்சுக்கலாம். மக்கள் தொடர்புனாலே அது சனிதான். இந்த சனி வலுவா, அதாவது இந்த அமைப்புகள்லாம் சிம்மமும் சூரியனும் வலுவாக இருந்து குருச்சுக்களோட தொடர்புகளோட சுபத்துவமாக இருக்கும் சூழ்நிலையில் சனியும் நல்லா இருந்ததுன்னா சாதகமாக. சனி வக்கரமாகிறது, உச்சமாய் வக்கரமாகிறது, உச்ச வக்கரம். அதே மாதிரி சனி குருவனுடைய இணைவு, குருவனுடைய பார்வை, இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும்போதும் அரசியலில் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணி கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் லக்னம் வலுவாக இருக்கணும். எந்த ஒரு ஜாதகமானாலும் முதல்ல லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10ஆம் இடம், தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுவாக இருந்து சுபத்துவமாக இருந்ததுன்னா நிச்சயமாக இந்த அமைப்புகள்லாம் ஒன்றா கூடி வரும்போது கரெக்டாக அந்த தசாபுத்திகள் வரும்பொழுது நிச்சயமாக அவங்க அரசியலில் சாதிக்க முடியும். சரி, இவரோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தது, என்ன மாதிரியான தசா அமைப்புகள் இருந்ததுனால இவங்க இந்த ஊராட்சி கவுன்சிலராக இருந்தார், யூசியாக இருந்தார் அப்படிங்கிற பற்றி பார்த்துருவோம். இவருக்கு பார்த்திங்கன்னா மேஷ லக்னம், 2 சூரியன் செவ்வாய், 3 சுக்கிரன் ராகு சந்திரன், 7 சனி உச்சமாக இருக்கும், 8 குரு, 9 கேது இருக்கும். இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு சனி பார்வை இருக்குது. அந்த சனி வக்ரமாக இருக்கார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி உச்சமாகி வக்ரமாக இருக்கார் இந்த ஜாதகத்தில். அதை நான் சொன்ன மாதிரி சனி உச்சமாகி வக்ரமாகிறது ஒரு நல்ல அமைப்பு. சரியா? லக்னத்துக்கு பார்வை இருந்தாலும் 3 + 6ஆம் அதிபர் தான் புதன், லக்ன அவயோகம் தான் இருந்தாலும் ஒரு சுபகிரகம் அப்படிங்கிறதுனால லக்னத்தில் இருக்கிறதுனால புதன் இவர் திக்பலமாகி இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. புதனுக்கு சனிக்கும் பார்வை இருக்குது. புதனும் சனி 2 பேர் பார்த்துக்கிறாங்க. சனி இந்த ஜாதகத்தில் வேற எந்த தொடர்பு இல்லாமல், செவ்வாயோட தொடர்பு இல்லாமல், ராகுக்கு எது தொடர்பு இல்லாமல் சனி உச்சமாய் வக்ரமாகி ஒரு நல்ல அமைப்பு. சனி கூட கேது இருக்கலாம், ராகு தான் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவ்வாய் சேர்ந்தால் சில அமைப்புகளில் பாதிப்பு வரும். அதே மாதிரி சில விஷயங்கள் அது சேராமல் இருக்கிறது நல்ல அமைப்பு தான். சனி செவ்வாய் சேராமல் இருக்கிறது நல்லது தான் அரசியலுக்கு. இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு ஜாதகத்தில். அதே மாதிரி சிம்மமும் வலுவாக இருக்கணும், சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சிம்மத்துக்கு எந்த ஒரு கிரகத்தினுடைய பார்வையும் இல்லை, செவ்வாய் தவிர. செவ்வாய் நண்பர் வீடு தான் இது செவ்வாய்க்கு. சிம்மம் செவ்வாய்க்கு நண்பர் வீடு தான். அந்த சிம்மத்தினுடைய அதிபர் சூரியன் கூட செவ்வாய் சேர்ந்திருக்காரு, லக்னாதிபதி அவர். ஸோ சூரியன் செவ்வாய் 2 பேரும் சேர்றது ஒரு நல்ல அமைப்பு தான். 2 பேருமே நண்பர்கள், நட்பு கிரகங்கள். அந்த சூரியனும் செவ்வாயும் குருவனுடைய 7ஆம் பார்வையால் இருக்காங்க. 7ஆம் பார்வையில் இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு. குரு 8ல் மறைஞ்சிருந்தாலும் குருக்கும் வேற எந்த ஒரு சனியினோட பார்வையோ ராகுக்கு எது தொடர்பு இல்லாமல் அவர் நல்ல வலுவாக தான் இருக்காங்க. இது விருச்சிகத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு.
மேசத்துலேயும் சிம்மத்துலேயும் குரு இருக்கிறது வந்து நல்ல அமைப்பு. அதாவது தனுசில் மீனத்தில் எப்படி இருந்தால் இருக்குமோ அந்தளவுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் அதுக்கு கம்மியாக இருந்தாலும் ஒரு நல்ல அமைப்பு தான். விருச்சிகத்துலேயும் மேசத்துலேயும் சிம்மத்தில் குரு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். அவங்களுடைய நண்பருடைய வீட்டில் குரு இருந்து அந்த நண்பரான சூரியன் செவ்வாய் 2 பேரையுமே குரு பார்க்குறாங்க. அப்போ இங்கே சிம்மாதிபதி சூரியன் குருவனுடைய நேரடி பார்வையில் வந்து சூரியன் கூட பார்வைப்பட்டு, அதே மாதிரி அதிகாரத்தை குறிக்கூடிய இன்னும் சூரியன் வந்து அரசன், செவ்வாய் வந்து தளபதி. அந்த மாதிரி அதாவது சூரியன் சொல்கிற செவ்வாய் செய்வார், இவருடைய தளபதி படைத்தளபதி செவ்வாய். அப்போ அவங்க 2 பேரையுமே இங்கே குரு பார்த்து, இந்த குரு பார்வையில் சூரியன் இருக்கிறது சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். இது ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்பு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு யோக ஜாதகம். சிவராஜ யோக இருக்கிறது வந்து அரசியலில் வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் கொடுக்கும். அதிகாரத்தில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிகாரமான பதவிக்கு வரந்தாலும் இந்த சிவராஜ யோகம் இருந்ததுன்னா அது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். இப்போ குருவும் சூரியனும் செவ்வாய் 2 பேர் இருக்காங்க. இது இருக்கக்கூடிய வீடும் பார்த்திங்கன்னா சுக்கிரனோட வீடு தான், ஒரு சுபகிரகத்தோட வீடு தான் இருக்கார். அதே மாதிரி குரு பார்த்திங்கன்னா செவ்வாயை பார்க்குறாரு. செவ்வாய் லக்னாதிபதி குரு பார்த்தாச்சு. லக்னத்தை சனி பார்த்தாலுமே லக்னாதிபதியை குரு பார்த்துட்டார். ஸோ அது வந்து ஈடுகட்டப்படுது. சனியோட பார்வையில் லக்னத்தில் இருக்கிறதுனால லக்னாதிபதி செவ்வாய் பார்க்கறதுனால குரு செவ்வாய் பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து இது குரு மங்கள யோகம். இது ஒரு நல்ல அமைப்பு. சிவராஜ் யோகம் குருமங்கள யோகம் 2மே இந்த ஜாதகம் நல்லா இருக்கிறதுனால, சிம்மத்துக்கு பார்வை இல்லை அப்படின்னாலும் குருவோட பார்வை இல்லைனாலும் சிம்மாதிபதி குருவோட பார்வையில் இருக்காங்க. சனி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி உச்சமாகி வக்கரமாக இருக்கிறதுனால அரசியல் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணியை குறிக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி உச்சமாகி வக்கரமாக இருந்து லக்னமும் லக்னாதிபதியெல்லாம் வலுவாக இருந்து சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாக இருக்கிறதுனால 10ஆம் இடம், இந்த மேஷ லக்னத்தை பார்த்திங்கன்னா 10ஆம் இடம் தொழில் ஸ்தான அதிபதி சனி தான். மகரத்துக்கு மகரம் தான் அவருடைய சனி வீடு. மேஷத்துக்கு 10ஆம் இடமாக மகரம் வரும். அந்த மகர வீட்டினுடைய அதிபர் சனி உச்சமாகி வக்கரமாக இருக்கார். அப்போ தொழில் ஸ்தான அதிபதி சனி உச்சமாகி வக்கரமாக இருக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு. தொழில் ஸ்தானமும் வலுவாயிருச்சா இந்த ஜாதகத்தில். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா 10ஆம் இடமும் வலுவாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். 10ஆம் அதிபர் சனி உச்சமாகி வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல அமைப்பு. ஆனால் அந்த சனி சூரியன் நேருக்கு நேராக பார்க்காம சனியும் சூரியனும் சஷ்டாஷ்டகம்னு சொல்லக்கூடிய 6-8 சூரியனும் சனியும் இருக்கிறது வந்து ஒரு நல்ல அமைப்பு. சனி சூரியன் 6-8 சஷ்டாஷ்டகம் இருக்கிறது நல்ல அமைப்பு. அது உச்சமாய் வக்கரமாக இருக்கிறதுனால மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணி கிடைக்கும். அதாவது 10ஆம் தொழில் ஸ்தான அதிபதி சனி 7ல் வச்சு ஒரு கேந்திரத்தில், இது வந்து சனி வந்து 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்களில் ஆட்சி உச்சமாகிறது. இது ஒரு பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவோம். பஞ்சமகா புருஷ யோகம் 5 யோகங்களில் ஒரு யோகம். சனி 1, 4, 7, 10 கேந்திர ஸ்தானங்கள் உச்சமாக இருந்தாங்கன்னா அது பஞ்சமகா புருஷங்களில் ஒரு யோகம் சச யோகம்னு சொல்லுவோம். சனி உச்சமாக இருந்தால் அது சச யோகம். இவரோட ஜாதகத்தில் சிவராஜ யோகம் சூரியன் குருவும் பார்த்துக்கிறது சிவராஜ யோகம். அதே மாதிரி குருமங்கள யோகம் செவ்வாயும் குருவும் பார்த்துக்கிறது. அதே மாதிரி சச யோகம், இங்கே சச யோகம் இருக்குது. சச யோகம் சனி 7ஆம் வீட்டில், அதாவது கேந்திர ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய 1, 4, 7, 10 சனி ஆட்சி அல்லது உச்சமாக இருந்ததுன்னா பஞ்சமகா புருஷ யோகங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு யோகத்தில் ஒரு யோகம் சசயோகம். பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படிங்கிறது குரு உச்சம் ஆட்சி உச்சமானா 1, 4 அதாவது கேந்திரத்தில் உச்சமானா ஆட்சி உச்சமானா அந்த யோகம் ஹம்ச யோகம்னு சொல்லுவோம். இதே மாதிரி சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தானா கேந்திரங்களில் அது மாளவிய யோகம்னு சொல்லுவாங்க. புதன் இருந்தால் புதன் ஆட்சி உச்சமாக கேந்திரங்கள் இருந்தால் அது பத்திர யோகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் செவ்வாய் அதே மாதிரி லக்னத்துக்கு 1, 4, 7, 10 ஆக அந்த ஸ்தானங்களில் ஆட்சி உச்சமாக இருந்தால் அது ருசக யோகம்னு சொல்லுவோம். அதே மாதிரி சனி இருந்தால் சச யோகம். இந்த 5 யோகங்களும் பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க. அந்த 5ல் 1 சனி உச்சமாக சச யோகம். ஸோ இவரோட ஜாதகத்தில் 10ஆம் அதிபர் உச்சமாகி வக்கரமாகி சனி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பணியை வந்து இவர் அடையணும் அப்படிங்கிறது வந்து இவரோட ஜாதகத்தில் இருக்கிறது உறுதியாகுது. சரி, இவர் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ கிடைச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு
ராகுவோட தசையில் பிறந்திருக்காரு. இவர் பிறக்கும்போது ராகு தசையில் பிறந்திருக்காரு. ராகு தசை, அதுக்கப்புறம் 16 வருஷம் குரு தசை. குரு திசையில் இவருக்கு சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி 2019 இவருக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது சனி திசையில் சூரிய புத்தி 2019 ஸ்டார்ட் ஆகுது. அந்த சனி திசையை சூரிய புத்தியில் இவருக்கு சனி திசை சூரிய புத்தி 2019 ஸ்டார்ட் ஆகும்போது இவர் கவுன்சிலராக செலக்ட் ஆகிறார். அதாவது 2019 டிசம்பரில் இவர் ஊராட்சி அமைப்புகளில் யூனியன் கவுன்சிலருக்கு தமிழ்நாட்டிலுடைய ஒரு பிரபலமான கட்சியில் ஜாயின் இருந்து இவருக்கு அந்த கட்சியில் சீட்டு கொடுத்து இவர் யூனியன் கவுன்சிலர் ஆகிறார். 2019 டிசம்பர்லேருந்து 2024 டிசம்பர் வரைக்கும் இவர் யூனியன் கவுன்சிலராக இருந்திருக்காரு. ஸோ இந்த அமைப்புகள் இவருக்கு நல்ல யோகங்கள், சிவராஜ் யோகம், குருமங்கல யோகம், சச யோகம் எல்லாம் இருந்து சிம்மாதிபதி வலுவாக இருக்கிறதுனால சிம்மத்துக்கு குருவோட பார்வையோ இல்லைனாலும் சுபகிரகங்களோட பார்வை இல்லைன்னா பாவகிரகங்களோட பார்வையும் இல்லை. ஆனால் செவ்வாய் மட்டும் பார்க்குது. செவ்வாயும் நண்பர் தான் அப்படிங்கிறனால அது பாவத்துவமாக நம்ம எடுத்துக்க முடியாது. செவ்வாய் அதிகாரம் சொல்லக்கூடிய இடத்த இந்த பார்க்கறதுனால அது அதிகாரத்தை தான் கொடுக்கும். அதுவும் குருவனுடைய பார்வையில் இருந்து செவ்வாய் தன்னோட பார்வையை இந்த 5ஆம் வீட்டுக்கு பார்க்குறாங்க. ஸோ இது இவருக்கு சிம்மந்தம் வலுவாகக்கூடிய அமைப்பு தான். சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுவாக இருக்காங்க குருவனுடைய பார்வையினால். இந்த அமைப்புகள்லாம் இவர் ஜாதத்தில் இருந்ததுனால தான் இவர் சனி திசையில் சூரிய புத்தி நடக்கும்போது 2019 டிசம்பரில் இவர் யூனியன் கவுன்சிலராக செலக்ட் ஆனாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடியவங்க சனியும் நல்லா உச்சமாகி வக்கரமாக இருக்கக்கூடிய நிலையில், அல்ல சனி குருவுடைய பார்வை இணைவு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நிலைமையில் நல்லா வலுவாக இருக்கக்கூடிய சாதகமான அமைப்பெலாம் சனி தசை வரும் பொழுது, சூரியன் சந்திர செவ்வாய் தசைகளாக வரும் பொழுது நிச்சயமாக ஒரு அரசியல் அதிகாரம் பண்ணக்கூடிய அமைப்புகளெல்லாம் நிச்சயமாக வருவார். அதே மாதிரி சிம்மமும் சிம்மாதிபதியும் முதன்மையாக வலுவாக இருந்து 10ஆம் இடமும் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக ஒருவர் அரசியல் வர முடியும். இது எல்லா அமைப்புகளுக்கும், அரசியல் மட்டுமில்லை, அதிகாரம் மட்டுமில்லை, எல்லா அமைப்புகளுக்கும் முதன்மையாக லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணுன்ற அமைப்பை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். இவரோட ஜாதத்தில் லக்னத்துக்கு உச்ச சனியோட பார்வை இருந்தாலும் ஒரு சுபகிரகம் அங்கே இருக்குது. அது போக செவ்வாய் குருவனுடைய பார்வையில் இருக்காங்க. லக்னம் ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாலுமே செவ்வாய் குருவனுடைய பார்வையில் லக்னாதிபதி செவ்வாய் இருக்கிறதுனால இது நல்ல ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகளில் யோகா அமைப்புகள் இருந்தால இவர் யூனியன் கவுன்சிலராக இருந்தார். இந்த அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா நிச்சயமாக நீங்களும் இந்த மாதிரி உள்ளாட்சி துறைகளையோ அல்லது மேயர் பதவிகளையோ எம்எல்ஏ எம்பி எல்லாத்துக்குமே இதை விட இன்னி கூடுதலான அமைப்பு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த அமைப்புகளில் வருவீங்க. இதே சூரியன் உச்சமான நிலையில், குரு ஆட்சி பெற்ற நிலைமையில் எல்லாம் இருந்ததுன்னா இவருக்கு இன்னி ப்ளஸ் பாயிண்டான அமைப்புகளில் இருந்து இவர் கவுன்சிலர் மட்டும் இல்லாமல் ஒரு பிரசிடென்ட்டு, மேயரு அந்த மாதிரி அமைப்புகளில் போகக்கூடிய அமைப்புகள் இவருக்கு கொடுத்துருக்கும். ஆனால் இவருக்கு சூரியன் பகை வீடு தான். இந்த வீட்டில் இருக்கிறது, ரிஷபத்தில் இருக்கிறது ஒரு பகை வீடு தான். ஆனாலுமே இயற்கை சுபகிரகத்தினோட வீடு தான் நம்ம எடுத்துக்கணும். குருவோட பார்வையே இருக்காங்க. இனி ஆட்சி உச்சமான நிலைமைகளில் இருந்து நல்லா சாதகமாக இருந்தானே இன்னும் இவர் மேலே கவுன்சிலர் பதவிக்கு மேலேயும் போயிருப்பார். ஸோ இந்த ஜாதகத்தினுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், ஒரு யூனியன் கவுன்சிலர் அளவுக்கு தான் இருக்கிறதுனால அதை தாண்டி அவரால் போக முடியல. இந்த மாதிரி அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய நம்பர் நான் இதில் போட்டிருக்கேன். அந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நிச்சயமாக நீங்கள் அரசியலில் சாதிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.